அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு டெசர்ட் தான் செய்ய போறேன் புடின். அதுவும் கடற்பாசி போட்டு இந்த ரோஸ் சிரப் புடின் தான் செய்திருக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த டெசர்ட்டை ஊற்றுறதுக்கு வந்து நான் ஒரு ட்ரேயை ரெடி பண்ணி எடுத்தேன். இது கேக் ட்ரே தான். உங்களுக்கு இந்த கேக் ட்ரே இல்லைன்னா உங்களுக்கு பிளேட்டை இப்படி ஆயில் பூசி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இதுலேருந்து அந்த டெசர்ட்டை கழட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேயும் இன்னொரு சின்ன குட்டி கப் ஒன்றையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் நான் வந்து கூலிங் கிளாஸாலே தான் தண்ணி அளந்து எடுத்துட்டேன். இப்போ 2 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றினேன். நீங்கள் மெஷரிங் கப் இருந்தால் ஒரு 2½ கப் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இதோட வந்து மில்க் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுட்டேன். ஒரு 1/4 கப் அளவு. உங்களுக்கு இந்த மில்க் பவுடர் போட்டு செய்யலும் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் போட்டும் செய்யலும். இப்போ போட்ட பிறகு இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஃப்ளேம் ஒன்றாக்க இல்லைன்னா நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் எப்படி கரைச்சி எடுத்த போகிறோம். இதோட நான் சீனி சேர்த்துக்க போகிறேன். சீனி உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ப சேர்த்துக்கொள்ளலும் வேண்டாம். அந்த ரோஸ் சிரப்பில் இனிப்பு இருக்கிறதால சீனி வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி தான் சேர்த்துட்டேன். சேர்த்த போகிறோம். இதோடைய வந்து ரோஸ் சிரப் சேர்த்துக்க போகிறேன். அது வந்து ஒரு கிளாஸ் தான் சேர்த்துட்டேன். இது நான் வீட்டில் செஞ்ச ரோஸ் சிரப் தான். அதையும் இதோட சேர்த்துட்டேன். சேர்த்த போகிற இதையும் நல்லா அந்த மில்கோட கலந்து விட்டுக்கணும். மில்க்கும் ரோஸ் சிரப்பும் எல்லாம் கலந்து விட்ட போகிறோம். இதுக்கு வந்து நான் கடற்பாசி சேர்த்துட்டேன். அந்த குழிக்கரண்டியால் உண்டளவு சேர்த்துட்டேன். நான் அந்த கடற்பாசியை வந்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு வந்து பனானா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். உங்களுக்கு பனானா எசன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ரம்பை சேர்த்துக்கொள்ளலும். இதுக்கு அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சேர்த்தப்பறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்பறம் இன்னப்படி எல்லாம் கலந்து விட்டப்பறம் இப்போ தான் ஃப்ளேமை ஆக்கணும். ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் இன்னப்படி கலந்துட்டு இருக்கணும். இப்போ இது நல்லா பொங்கி வர டைமுக்கு ஃப்ளேமை ஆஃப் ஆக்கிடுங்க. ஆஃப் ஆக்கி இதை அப்படி எடுத்து ஆற வச்சிடணும். இது உங்களுக்கு கரண்டியில் கையை வச்சு பார்த்தா விளங்க கொஞ்சம் ஒட்டுற பதம் இருந்தால் இது பதம் சரி. இப்போ நாங்கள் ஊற்றுற ட்ரேக்கு வந்து கொஞ்சம் சஞ்சா சீட் போட்டு ஊற வச்சுருந்தது. உங்களுக்கும் சஞ்சா சீட் இல்லைன்னா உங்களுக்கு சும்மாவும் இப்படி ஊற்றி எடுத்துக்கொள்ளையிலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் சஞ்சா சீட் போட்ட போகிறோம். இப்போ இதுக்கு நான் எடுத்து வச்சிருந்து இப்போ ஊற்றிக்க போகிறேன். ஒரு ஸ்டெய்னரால் நீங்கள் வடிகட்டி ஊற்றிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கரையாதுகள் இருந்தால் உங்களுக்கு வடிகட்டி வந்துடும். நான் இப்போ இதை ஒரு வடியால் எப்படி வடித்து ஊற்றிட்டேன். உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு ஒரு 2 ஹவர் இருக்கும் போது இதை செஞ்சு அப்படி ஆறினப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா உங்களுக்கும் டைமுக்கு எடுத்துக்கொள்ளையிலும். உண்மையில் நல்ல ஒரு டெசர்ட் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த கப்புக்கும் ஒரு அளவு ஊற்றிட்டேன். எனக்கு இது 2க்கும் தான் போதுமாக இருந்துச்சு இது செஞ்செடுத்தது. இப்போ இதில் உள்ள அந்த மேலுக்குள்ள அந்த நுரையெல்லாம் நான் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு அதையும் எடுத்துட்டுருந்தேன். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 ஹவர் வச்சு எடுத்துக்கொள்ளையிலும். நீங்கள் எடுத்த டைமுக்கும் இதை நான் எப்படின்னு காட்டுறேன் வீடியோவில். பார்க்குற டைமுக்கு உங்களுக்கே வழங்கிக்கும். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு டெசர்ட்னு சொல்லலாம். நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இஃப்தார் டைம்களுக்கு. இது வந்து நான் 2வது நோம்பாண்டு இஃப்தார் டைம் தான் செஞ்சது. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையில் இந்த இஃப்தார் டைம்களுக்கு உடல் சூட்டை குறைக்கும். இது அப்படி ஒரு டெசர்ட் தான் சொல்லலாம். பண்டைய நாள் வந்து இப்படி தான் போணுச்சு இது இஃப்தார் டைம். இதில் வந்து நாங்கள் தராவி தொழுதுட்டு வந்த பிறகு இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் செட் ஆகி வரணும். அதைத்தான் அப்படியே வச்சுட்டேன் நான் அதை திரும்பவும் ஃப்ரிட்ஜில். பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் நல்லா யம்மியாகவும் டெசர்ட் ரெடி. இந்த புடினை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சின்னவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டெசர்ட் புடின் தானே இது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.